ஹாய் மக்களே, இன்றைக்கி சோயா சில்லி தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், சோயாவை நல்லா கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு சுடுதண்ணில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டுங்க. நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சுக்கணுங்க. அதில் கான்மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி சேர்க்க வேண்டாங்க. இதில் அவளுக்கு தண்ணி அப்படியே இழுத்துக்குவோம். தண்ணி சேர்க்காமல் நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி தேவைப்பட்ட கலர் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நல்லா இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோடு நல்லா இது சோயாவில் நல்லா ஒட்டணுங்க. அந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு மசாலாவில் நல்லா ஒட்டணுங்க. இப்போ இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். 15 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பிரட்டி வச்ச சோயாவெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. தனித்தனியாக ஒவ்வொன்றா போடணுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சு வேக விடணுங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டு வேக விடுங்க. நல்லா செவந்து வரணுங்க. அடுப்பு சிம்மில் வச்சாதாங்க நல்லா உள்ளேயெல்லாம் வெந்து வரும். நல்லா அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டுங்க. நல்லா வேகட்டு கொஞ்சம் நேரம். பாருங்கள், அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க. சோயா நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டால் ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க, சரியாக வேகாது. இப்போ மீதி இருக்க சோயாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க.
இப்போ சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.